கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனம். Psalms 65 verse 2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமென யாவரும் இடத்துல வருவார்கள். ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் ஜெபத்தை கேட்கிற தேவன். உங்களுடைய எல்லா ஜெபத்தை கேட்டு நான் பதில் தருகிற தேவன். பூமியில் உள்ள எல்லாரும் அப்பாவிடத்துல வருவாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி, எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்துல வருவார்கள். இங்க ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அப்பாவுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்று நம்ம யாக்கோபு 5 அதிகாரத்துல ஒரு 4 விதமான ஜெபங்களை பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் 5th chapter verse 13 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க துன்பத்தோட துக்கத்தோட துயரத்தோட தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த காரியத்துல எனக்கு அற்புதமே இல்லையே, குடும்பத்துல சமாதானமே இல்லையே, சந்தோஷமே இல்லையே, எப்ப பாரு குடும்பத்துல சண்டை வந்து கொண்டே இருக்கு, பிசினஸ்ல ஒரு ஃபிளரிஷே இல்லையே, எதை செய்தாலும் நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு இந்த பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதமே வராதா, எனக்கு ஒரு விடுவு காலமே வராதா, என் வாழ்க்கையே நாசமாய் போய் கொண்டு இருக்கிறது, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிலாம் நீங்க துக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, துன்பப்பட்டீங்களா, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க. ஜெபம்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க உங்க நண்பரோடு கூட உங்களுடைய பிரச்சனையை ஷேர் பண்றீங்கல்ல, அதே போல அப்பா கிட்ட உங்களுடைய ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், அதுதான் ஜெபம். அதுக்கு நம்ம முட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நீங்க நடக்கும் போதே என்ன பண்ணலாம், அப்பா கிட்ட பேசிக்கிட்டே போகலாம். நீங்க வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்குன்னு பிரதர் முட்டி போட வேணாம் சொல்லிட்டாருல, முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். சோத்திரம். எப்பொழுதும் அப்பா கிட்ட என்ன பண்ணணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க சமையல் செய்தாலும் அப்பா கிட்ட என்ன பண்ணணும், பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லா காரியத்தையும் எல்லா நண்பர்களும் எப்பொழுதும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா எப்பொழுதும் உங்க கூட இருப்பாங்க. நீங்க ஏசப்பா கிட்ட சொல்ல 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 உங்கள் பிரச்சனைகள் மாறும், எல்லா போராட்டங்கள் மாறும், எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அடுத்து 16ஆம் வசனம் பாருங்க, verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. இங்க சுகம் வேணும் அப்படின்னா பாவ அறிக்கை செய்யணும். அப்பா, நான் இது வரைக்கும் என்னென்ன பாவம் செய்தனோ அந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் அப்பா கல்வாரி சிலுவை பார்த்து கொண்டு இருக்காங்க. என் பிள்ளைகள் மன்னிப்பு கேட்காதா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களன்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க கேட்ட மாத்திரத்துல அப்பா அவங்க பரிசுத்த ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். அப்போ ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். நீதிமான் யாரு? ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான். நீங்கள் செய்கிற அந்த ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்க 2வது ஜெபம் எப்படி? பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவர் ரத்தத்தால கழுவி உங்களை நீதிமானாக்கி உங்களுடைய ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது. அடுத்த ஒரு ஜெபத்தை பார்க்கலாம். 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக தான் இருந்தார். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா அவர் என்ன பண்ணார்? கருத்தா ஜெபம். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். அதே மாதிரி நடந்தது. இதை நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து நீங்க பொறுமையா படித்து பாருங்க. அவரு ஜெபம் பண்ணது போலவே நடந்துச்சு. நீங்களும் அதே போல ஊக்கமாய் ஜெபம் பண்ணும்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. அதே எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி தண்ணீரை நக்கி போடுகிற அக்கினியை இறக்கின தேவ மனிதன். 1 ராஜாக்கள் 18:38. 1 Kings 18:38.
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அப்பா கிட்ட இருந்து அக்கினியை வர வச்சு தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது. கர்த்தரே தேவன் என்பதை அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகளுக்கும், பாகால் தீர்க்கதரிசி எத்தனை பேரு? 450 பேரு. விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிங்க எத்தனை பேரு? 400 பேர். வசனம் 19ஆம் வசனம் verse 19ல நீங்க பார்க்கலாம். 40ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரு பாகால் தீர்க்கதரிசி எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி சேர்த்து வெட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தரே தேவன் என்று ப்ரூவ் பண்ண மனிதன் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தரே தேவன் என்று ப்ரூவ் பண்ண மனிதன் ஆனா ஒரு நேரத்துல சோர்ந்து போயிட்டாரு. அதே 1 ராஜாக்கள் 1 கிங்ஸ்ல 19th சாப்டர் verse 2ல பாத்தீங்கன்னா எசபேல் சொல்லுது, உன்னை நாளைக்கு நான் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லுது. அந்த வார்த்தை பாருங்க, வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னே எலியாவுக்கு சோர்வு வந்து 450 + 400 பேரை கொன்னு கர்த்தருக்கென்று கொன்ன அவ்வளவு பெரிய தேவ மனுஷன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கின தேவ மனுஷன் 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லும் பொழுது 3 வருஷம் மழையை நிறுத்தி அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த ஒரு தேவ மனிதன் இங்க இந்த ஒரு வார்த்தையை கேட்டு என்ன பண்றாராம்? 4வது வசனத்துல சாவ போறேன்னு சொல்லி சூறை செடியில போய் உட்கார்ந்துட்டார். வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அந்த வார்த்தை ஒரு மனுஷன் என்ன ஆக்கிடுது? எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எலியா, அவ்வளோ பெரிய ஊழியக்காரரையே சாகரத்துக்கு கொண்டு போய் சூறை செடியில உட்காருது. இன்னைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள், இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் தான் சொல்றேன், பேசுற வார்த்தை பக்தி விருத்திக்கு உண்டாகிற வார்த்தையா இருக்கு. நம்ம பேசுற வார்த்தையை கேட்டுட்டு அவங்களுக்கு மனம் மடிவாகி சோர்ந்து போய் உட்கார்ந்தாங்கன்னா, அப்பா புதிய ஏற்பாடுல சொல்றாங்க, உங்கள் நிமித்தம் யாராவது இடர்கள் அடைந்தாங்கன்னா அவங்க கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டுடணுமா. நம்ம பேசுகிற வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக சமாதானமாக. அப்பா சீசர்களுக்கு சொன்னாங்க, நீ போய் அந்த வீட்டில் சமாதானம் உண்டாகுன்னு சொல்லு. அதை பெற்றுக்கொள்ள அவங்க பாத்திரவானா இருந்தால் அவங்களுக்கு சமாதானம் வரும், இல்லைன்னா அந்த சமாதானம் உனக்கு திரும்பி வரும் என்று சொன்னாங்க. நாம் பேசுகிற வார்த்தை அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். இந்த எசபேலோட வார்த்தையை கேட்டு அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் என்ன பண்றாரு? சூறை செடிக்கு போயிட்டாரு சாகணும்னு சொல்லி. அந்த ஊர்ல சூறை செடி என்பது ஒரு விஷ செடி. அந்த யாருமே அந்த ஊர்ல இருக்கவங்க யாரும் அந்த சூறை செடிக்கிட்டே போக மாட்டாங்க. அதுல இருந்து வர காத்தை சுவாசிச்சாங்கன்னா செத்து போயிடுவாங்க. இவர் சாகணும்னு முதல்ல ஒரு செடிக்கிட்ட போறாரு, அங்க அவர் சாகலை. அடுத்து என்ன பண்றாரு? அதோட பெரிய சூரிய செடிக்கு போறாரு, அங்கேயா சாப்பிடணும். அது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? பாருங்க 4வது வசனத்துல, ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்தார். ஒரு சூறை செடிகிட்ட என்ன பண்ணாரு? உட்கார்ந்தாரு. அப்போ அந்த செடி உட்கார்ந்து நிழல் கொடுக்கறதா தான் இருந்துச்சு, அவ்வளவு பெருசாக இல்ல. 5ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு. இங்க படுத்து கொள்ற அளவுக்கு அந்த செடி என்னாச்சு? பெருசா இருந்தது. ஏன் அந்த சின்ன செடியில இருந்து பெரிய செடிக்கு வந்தாருன்னா, சின்ன செடியில சாகலான்னு பார்த்தாரு, சாகலை. அதோட பெரிய செடிக்கு போனாலாவது அதை சுவாசம் பண்ணி செத்துடலான்ட்டு போனாரு, அங்கேயும் சாவு வரலை. அவரு ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தை ஒரு மனிதனை தற்கொலைக்கு நேராக நடத்தினது. நம்ம பேசுகிற வார்த்தையை அடுத்தவங்களை தற்கொலைக்கு நேராக நடத்தக்கூடாது, ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தணும். இங்க எலியா எப்படி ஜெபம் பண்ணான்னு பார்த்தோம். கடைசியா ஒரே ஒரு ஜெபம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜேம்ஸ் 5:15. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்க விசுவாசமா ஜெபிச்சீங்கன்னா மரித்தோரை கூட உயிரோடு எழுப்ப முடியும். அந்த விசுவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பொழுதும் ஜெபத்தை குறித்து பேசுனீங்க. நான் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போறேன், அதிசயம் செய்ய போறேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொல்லி பேசுறீங்கப்பா. அநேகர் பலவீனப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஆம் தகப்பனே, சரீரத்துல உதிரப்போக்குனால வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. வேதத்தில் பார்க்கிறோம், 38 வருடம் அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு நீர் அற்புதத்தை செய்தீர்.
அதே போல விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அந்த ஸ்திரீ தொடும் பொழுது அற்புதத்தை செய்து இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அந்த உதிரப்போக்கினால அந்த பலவீனத்தினால வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. இந்த நொடியே நீர் சுகத்தை தருகிறீர். உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக மரண தருவாயில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க ஆந்தகப்பன மறிக்கிற தருவாயில இருந்தாலும் சரி, மறித்தே போயிருந்தாலும் உயிரோடு எழுப்புகிற வல்லமை உமக்கு உண்டப்பா. இப்பொழுது அந்த வல்லமை இறங்குகிறதற்காக இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்க எல்லா மந்திர தந்திர செய்வினை கட்டளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்குது. பிசினஸ் பண்ற பிள்ளைகளை இப்பொழுதே நீர் கண் நோக்குகிறப்பா. அவங்க பிசினஸை பிளரிஷ் ஆக்குறீங்க. அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனை போராட்டத்தை மாற்றி போடுகிறீங்க. இப்பொழுதும் நான் உயிரோடு இருக்கிறது வேஸ்ட், நான் சாகணும்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு அப்பா சொல்றாங்க, ஏசப்பா கிட்ட மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஏசப்பா கிட்ட மிகுந்த சமாதானம் உண்டு. ஏசப்பா கிட்ட எல்லாம் உண்டு. இந்த நேரத்துல நீங்க அந்த முடிவை மாற்றி அப்பா கிட்ட வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க. வருத்தப்பட்டு பாரத் சுமக்குறதுல என்னிடத்துல வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அப்பா கிட்ட வாங்க. இந்த நொடியே உங்க கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, இந்த நொடியே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார். நீங்க எதற்காக மறிக்கணும்னு போனீங்களோ இப்பொழுது அந்த பிரச்சனையை அப்பா தலைகீழாய் மாற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நொடியே அந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. அநேக கட்டுகளோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா எல்லா கட்டுகளை இப்பொழுது விடுதலை தருகிறார். எல்லா நுகங்களை முறித்து போடுகிறதுக்காக நன்றி. அதே போல குழந்தைக்காக ஆம்ராஜா ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று அவர்களுக்கு அருமையான சுதந்திரத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே. அதே போல சொந்த வீட்டுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சித்தமான ஒரு சொந்த வீட்டை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. அதே போல பிள்ளைகள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறாங்கப்பா. இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து சில நான் இன்டர்வியூக்கு போறேன், நாங்க ஜெயம் வரணுமேனு சொல்லி பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு இப்போதே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தகப்ப நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்றோம். நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.